என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். அன்பு இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் பொல்லார்கள், எங்களுக்கு எதிராக தீமை செய்பவர்கள், எங்களை வீழ்த்த நினைக்கின்ற அனைத்து விதமான தீய காரியங்கள், கடன் தொல்லைகள், நோய் நொடிகள், இயற்கை சீற்றங்கள் அனைத்திலுமிருந்து காத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே மீட்டருள வேண்டுமாய், உடனிருந்து பாதுகாக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை திட்டத்திற்கு ஒத்துழைக்க அழைக்கும் வார்த்தைகள் 18 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இமானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருவருகை காலம் ஞாயிறு வாயிலாக 4ஆம் வாரத்திற்குள் நுழைகின்றோம். இன்னும் சில நாட்களில் நாம் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடப் போகிறோம். கடவுள் இம்மானுவேல் நம்மோடு இருப்பதற்காக நம் ஆண்டவர் நமக்காக பிறக்கப் போகிறார். இன்றைய தினத்திலே நாம் முதல் வாசகமாக எசாயா புத்தகத்திலிருந்து வாசிப்போம். அதிலே இறைவாக்கினர் எசாயா ஆகாசு அரசனை பார்த்து கூறுவார். அவர் பயத்திலே இருப்பார். ஏனென்றால் எதிரிகள் அவரை சுற்றி சூழ்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது இறைவாக்கினர் எசாயா அவரை பார்த்து கூறுகிறார், ஆண்டவரிடம் ஒரு அடையாளம் கேளும். ஆண்டவர் உனக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது பாதாளத்திலோ வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்று கூறுகிறார். ஆனால் ஆகாசு பயத்தால் மறுக்கிறார். எனவே கடவுள் தாமே ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார். அதாவது, கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று. பல நேரங்களில் நாமும் இந்த ஆகாசை போன்றுதான் இருக்கின்றோம். நம்மை வழிகாட்டுபவர்கள் யார் என்று அறிந்திருந்தும் அவர்கள் சொல்லுவதை நாம் கேட்காமல் இருக்கின்றோம். இதே ஆகாசு தான் பல நேரங்களிலே போலி இறைவாக்கினர்களுக்கு செவி கொடுத்து அவர்கள் பின்னே சென்றார். ஆனால் உண்மையான இறைவாக்கினராகிய எசாயாவின் வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்காமல் இருக்கிறார். நாமும் அப்படித்தான் பல நேரங்களிலே நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் இருக்கின்றோம். அதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். இதோ, இந்த நிகழ்வு சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டது. ஆனால் அது இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே அவருடைய பிறப்பு வாயிலாக நிறைவேறுகிறது. மேலுமாக இன்றைய 2வது வாசகத்திலே புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே இயேசு கிறிஸ்துவை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதாவது, மனிதர் முறையில் தாவீதின் வழிமரபிலே தோன்றுவார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில்
வல்லமையுள்ள இறைமகனாக இருப்பார். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் உண்மை நிலைநாட்டப்பட்டது என்றும் அவர் கூறுவார். கடவுளின் மகனாக இறைத்தன்மையில் இயேசு விளங்குகிறார் என்பதையும் அவர் வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு முழுமையான மனிதர் மற்றும் முழுமையான கடவுள். 100% மனித தன்மையிலும் 100% கடவுள் தன்மையிலும் அவர் விளங்குகிறார். இது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. மேலுமாக இன்றைய நற்செய்தியிலே புனித யோசேப்பிற்கு வருகின்ற சோதனையை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். அதாவது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருப்பதை பற்றி கேள்விப்படுகிறார். அப்பொழுது இது என்னால் நடக்கவில்லை, நான் அவரை விலக்கி விட வேண்டும் என்று அவர் யோசித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் நீதிமானாக இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் மரியாவை நேசிக்கின்றார். ஆகவே அவர் இரகசியமாக விலக்கிவிட சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுதே வானதூதர் அவருக்கு தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்று கூறுகிறார். உடனே அவர் முழுமையாக கடவுளை நம்பி அவர் மரியாவை ஏற்றுக்கொள்ளுகின்றார். தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்த உடனே எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இறைவாக்கினர், அதாவது வானதூதர் சொன்னபடியே அனைத்தையும் அவர் செய்கின்றார். இன்றைய 3 வாசகங்களும் ஒன்றை தான் சொல்லுகின்றன. அதாவது கடவுள் அவரது வாக்குறுதியை எப்பொழுதுமே அவர் காக்கின்றார். தான் கொடுத்த வாக்கிற்கு உண்மையுள்ளவர்களாக கடவுள் இருக்கின்றார். நாம் தான் பல நேரங்களிலே உண்மையற்றவர்களாக நடந்து கொள்ளுகிறோம். கடவுள் வாக்கு கொடுத்தார், கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவீர், கடவுள் நம்மோடு இருப்பதற்காக பிறக்கிறார் என்று. அதே போன்று கடவுளை உலகிற்கு கொண்டு வந்தார். இதை வாசிக்கிற பொழுது புனித நிக்கோலாஸ் ஆஃப் ஃப்ளூர் என்கின்ற ஒரு புனிதருடைய வாழ்க்கை நினைவுக்கு வருகிறது. அதாவது சகோதரர் கிளவுஸ் என்றும் இவர் அழைக்கப்படுகின்றார். இவர் 1417ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்திலே ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார். மிக சிறந்த விவசாயியாகவும் மிக திறமையான சிப்பாயாகவும் இருந்தார். இவர் 30 வயதிலேயே டொராத்தியா என்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார். அவர்களுக்கு 10 குழந்தைகள் பிறக்கின்றன. இவர் சமுதாயத்தில் மிக சிறந்த மனிதராக இருக்கிறார், மரியாதைக்குரிய மனிதர், தலைவராக, நல்ல தந்தையாக, கடவுளுக்கு உகந்தவராக இருக்கிறார், விசுவாசமான கணவனாக. ஆனால் அவருடைய இதயத்தில் எப்பொழுதுமே ஒரு அழைப்பு இருந்தது, கடவுளுடன் மட்டுமே இருக்க வேண்கின்ற ஒரு அழைப்பு. பல ஆண்டுகளாக அவர் இதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். இது எப்படி என்னால் முடியும்? ஏனென்றால் எனக்கு மனைவி இருக்கிறார், குழந்தைகள் இருக்கிறார்கள், பொறுப்புகள் இருக்கின்றன, ஆகவே என்னால் இது முடியாது என்று அவர் எவ்வளவோ போராடி பார்க்கின்றார். ஆனால் தன்னுடைய 50வது வயதில் இந்த அழைப்பு மிகவும் வலுவானதாக மாறுகிறது. நிக்கோலாஸ் தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கின்றார், கடவுள் என்னை அழைப்பதாக உணர்கின்றேன், நான் போவதற்கு நீ அனுமதிப்பாயா என்று கேட்கின்றார். அவருடைய மனைவி ஒரு அற்புதமான விசுவாசி. அவர் புரிந்து கொள்கின்றார், அழுகின்றார், இருந்தாலும் ஆம் நீங்கள் செல்லுங்கள் என்று கூறுகிறார். யோசேப்பை போல கடவுளின் திட்டத்திற்கு அவரும் ஆம் சொல்கின்றார். 1467 புனித நிக்கோலாஸ் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அவர் முதலிலே சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேற நினைக்கின்றார். ஆனால் ஒரு தரிசனத்திலே ஆண்டவர் அவரோடு பேசுகிறார், நீ உன்னுடைய சொந்த நாட்டிலே இரு என்று. அப்பொழுது தன்னுடைய வீட்டை விட்டு சில கிலோமீட்டர்கள் தூரத்திலே ஒரு சிறிய பள்ளத்தாக்கில் ஒரு சிறிய குடிசையை அமைத்து 20 ஆண்டுகள் அங்கு வாழ்கின்றார். அதிலே ஒரு அற்புதம் என்னவென்றால், புனித நிக்கோலாஸ் 19 ஆண்டுகள் எதுவுமே சாப்பிடாமல் வாழ்கின்றார். மாதத்திற்கு ஒரு முறை நற்கருணையை மட்டுமே அவர் பெற்றுக்கொண்டார். மருத்துவர்கள், ஆயர்கள் எல்லாரும் இதை பரிசோதித்து உறுதி செய்கின்றார்கள். அவர் கடவுளின் வார்த்தையை வாசித்து தியானித்து அந்த வார்த்தையால் மட்டுமே வாழ்ந்தார். அதோடு மட்டுமல்லாமல் நிக்கோலாஸ் இப்படி இருந்த பொழுதும் உலகத்தை விட்டு விலகவில்லை. மக்கள் அவரிடம் தினமும் வந்தார்கள். ஏழைகள், பணக்காரர்கள், அரசர்கள்
என அனைவரும் வந்தார்கள். அவர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். சிலருக்கு இடையிலே ஒரு அமைதியை ஏற்படுத்துபவராகவும் இருந்தார். 1481ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் உள்நாட்டு போர் நடந்த பொழுதும் அவர் அந்த மக்களுக்காக போராடினார், ஜெபித்தார். அவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்காக போராடினார். இறுதியிலே அவர்கள் ஒன்றுபட்டார்கள். இவ்வாறாக 1487ஆம் ஆண்டு 70வது வயதிலே நிக்கோலாஸ் இவ்வுலகத்தை விட்டு பிரிந்தார். இன்றளவும் அவர் சுவிட்சர்லாந்து நாட்டின் பாதுகாவலராக விளங்குகிறார். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்களும் புனித நிக்கோலாசினுடைய வாழ்வும் நமக்கு 3 முக்கியமான பாடங்களை கொடுக்கின்றன. முதலாவது, கடவுளின் அழைப்பு எப்பொழுதுமே ஒரு வசதியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது மட்டுமல்ல. ஏனென்றால் யோசேப்பிற்கு ஒரு கடினமான சூழ்நிலை, நிக்கோலாசிற்கும் ஒரு வலி மிகுந்த தேர்வு, குடும்பத்தை விட்டு செல்வதா. இருவருமே ஆம் என்று கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னையே அர்ப்பணித்தார்கள். இன்று கடவுள் நம்மையும் அழைக்கிறார். ஒருவேளை ஒரு கடினமான மன்னிப்பிற்காக அழைக்கலாம், மன்னிக்க முடியாதவர்களை நீ மன்னி என்று கூட நம்மை அழைக்கலாம். ஒரு தியாகத்திற்காக அழைக்கலாம், ஒரு புதிய திசைக்கு அழைக்கலாம். நாம் யோசேப்பை போல, நிக்கோலாஸை போல நம்பிக்கையுடன் பதிலளிக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் யாருமே தனியாக இல்லை. இம்மானுவேல், நம்மோடு இருப்பதற்காக ஆண்டவர் நமக்காக பிறந்திருக்கிறார். யோசேப்பு குழப்பத்தில் இருந்தபோது வானதூதர் வந்தார். நிக்கோலாஸ் 19 ஆண்டுகள் உணவில்லாமல் வாழ்ந்தார். கடவுள் அவரை காப்பாற்றினார். ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருப்பதற்காகத்தான் அவர் பிறக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சோதனைகள், பயங்கள், நோய் நொடிகள், இப்படி பலவிதமான துன்பங்கள் வரலாம். அப்பொழுதெல்லாம் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விடுவதில்லை, நம்மை தனியாக விட்டு விடுவதில்லை. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. அதோடு மட்டுமல்ல, இயேசு என்றால் கடவுள் காப்பாற்றுகிறார் என்பது பொருள். ஆகவே அவர் நம்மோடு எப்பொழுதும் இருந்து நம்மை காப்பாற்றுவார். இறுதியாக, நமது ஆம் என்கின்ற அந்த வார்த்தை நம்முடைய தலைமுறையை வளப்படுத்துகிறது. யோசேப்பினுடைய அந்த ஆம் இயேசுவை உலகிற்கு கொண்டு வந்தது. நிக்கோலாஸின் அந்த ஆம் ஒரு தேசத்தை காப்பாற்றியது. அவருடைய மனைவியினுடைய அந்த ஆம் என்கின்ற வார்த்தை அவருடைய கணவரை, புனித நிக்கோலாஸை கடவுளுக்கு கொடுத்தது. பல நேரங்களிலே நம்முடைய தேர்வுகள் சிறியதாக தோன்றலாம், ஆனால் அவை மிக பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம் கடவுளுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆம் என்கின்ற வார்த்தையும் நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தையும் அன்பையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கலாம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழாவிலே நாம் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்ற பெயரை கொண்டாட இருக்கிறோம். கடவுள் நம்மோடு இருப்பதற்காக பிறக்கப் போகிறார். இன்னும் சில தினங்களில் 700 ஆண்டுகள் இறைவாக்கினர் எசாயா காத்திருந்தார். யோசேப்பு ஆண்டவருக்காக ஒரு இரவு காத்திருந்தார். புனித நிக்கோலாஸ் 50 ஆண்டுகள் காத்திருந்தார். கடவுள் தம்முடைய வாக்கு கொடுத்ததற்கு ஏற்ப உலகிற்கு வந்தார், நம்மோடு இருந்தார். அவர் இப்பொழுதும் நமக்காக வந்து கொண்டிருக்கிறார். இன்று நாம் சிந்திப்போம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்காக காத்து கொண்டிருக்கிறோம்? நம்பிக்கையை இழந்து விட்டோமா? அல்லது ஆகாஷ் அரசனை போல பயந்து கொண்டிருக்கிறோமா? நினைவில் கொள்வோம், கடவுள் நம்மோடு இருப்பதற்காக பிறந்திருக்கிறார். அவர் ஒரு இளம்பெண், அதாவது கன்னியகையினுடைய கற்பத்தில் வர முடிந்தது என்றால் அவரால் நம்முடைய அனைத்து சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும் என்பதை நாம் உறுதியாக நம்புவோம். இந்த வாரம் நாம் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடப் போகிறோம். கிறிஸ்து பிறப்பு நாளிலே நாமும் புனித சூசையப்பரை போல, புனித யோசேப்பை போல கடவுளின் திட்டத்திற்கு ஆம் என்று பதிலளிப்போம். கடவுள் நம்மோடு இருப்பதற்காக பிறக்கப் போகிறார்.
அவரால் அனைத்தையும் மாற்ற முடியும், எனக்கு புது வாழ்வு கொடுக்க முடியும் என்று நம்புவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.